ஹாய், இன்றைக்கி திவ்யாஸ் டேஸ்டி கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இப்போ புதுசாக ஒரு கிச்சன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனலில் இருந்துட்டு நான் அதே பேரை தான் நான் வச்சுருக்கேன், திவ்யாஸ் டேஸ்டி கிச்சன்னு. ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் இருந்துகிட்ருக்கேன். அப்புறம் குக்கருங்கிற ஒரு ஆப்பும் இருக்குது. குக்கர் ஆப்பில் மட்டும்தான் எனக்கு நான்வெஜ் ஆர்டர் வரும். அதில் மட்டும்தான் நான்வெஜ் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற ஸ்விக்கிலலாம் பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப கம்மி, 25 மினிட்ஸில் நம்ம சமைக்கணும். அவ்வளோதான் நமக்கு டைம் கொடுப்பாங்க. எவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்தாலுமே சரி, நம்ம அவ்வளோ டைமில் பண்ண முடியாது நான்வெஜ் அப்படிங்கிறனால அதில் வெஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நிறைய ஆர்டர் வந்துச்சு, நிறைய என்னால் எடுக்க முடியல. அர்ஜென்ட்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தனால நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ காமிச்சிட்டு இருந்த ஆர்டர் நான் கொடுத்துட்டேன். இப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, குக்கரில் தான் இதுவும் ஆர்டர் வந்திருக்கு. இதில் நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சு. எத்தனை ஐட்டம்ஸ் அப்படின்னா ஒரு 4-5க்கு மேலே இருந்தது. குவான்டிட்டி எல்லாமே எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். எவ்வளோ ரேட் அப்படிங்கிறதும் அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும். இன்றைக்கி மட்டுமே எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருந்தனால எனக்கு நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதுவும் பேசாமல் போட்டுட்ருந்தேன். சரி, இன்றைக்கி தான் நமக்கு டைம் இருந்தது, அதனால் நான் போட்டிருக்கேன். ரசம் எல்லாமே தனித்தனியாக நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். இது ஹோம் ஃபுட்டு தான். எதுவுமே நம்ம வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம வீட்டில் சாப்பிட்றது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். குக்கரில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸ்விக்கியில் வெஜ் மட்டும்தான் இருக்குது சொன்ன மாதிரி. அதில் நான்வெஜ் பிரியாணி, அப்புறம் கிரேவி, குழம்பு, இட்லி இந்த மாதிரி எல்லாமே குக்கரில் நான் வச்சுருக்கேன். அதுவும் நம்மளுக்கு பாருங்கள். இப்போ ட்ரைவர் வந்துட்டாங்க. அவங்க ஒரு 1/4 மணி நேரம் பக்கமாக வெயிட் பண்ணுற மாதிரி. இது சிக்கன் கிரேவி ரைஸ், இதுலேயும் சிக்கன் கிரேவி என்ன அப்படிங்கிறத எழுதி இல்லை அப்படின்னா இது வெஜிடபிள் பிரியாணி, ரைஸு, சாம்பார். இது வேற ஒரு ஆர்டர். இது ஸ்விக்கி ஆர்டர். இதில் மீல் மேக்கர் பிரியாணியும் லெமன் ரைஸும் கேட்டிருந்தாங்க. நான் இப்போது கடைங்களெல்லாம் மெனு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயே நான் மெனூஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் என்ன கொடுத்துருக்கனோ அதை நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறமா அந்த ஆர்டர்லேருந்து தான் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் நான் ஃபுட்டே ரெடி பண்ணுவேன். வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்து எதுவுமே நாங்கள் கொடுக்கறதில்ல. எதுவுமே என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. எல்லாமே வந்ததுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ஃபுட் மட்டும்தான். இது ரொம்பவே ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு, ஹெல்த்தியும் கூட. பெங்களூரில் ககதாஸ்புராவில் நான் இருந்துகிட்ருக்கேன். இந்த சரௌண்டிங்கில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். இந்திரா நகர், சிவி ரமன் நகர், இந்த ஏரியா எல்லாத்துலேயுமே. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நான் போடுறேன். நீங்கள் அதில் போயிட்டு கூட நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ காமிச்சிருக்கிறது குக்கரில் உள்ளது. இப்போ என்ன ஆர்டர் நான் உங்களுக்கு சொன்னனோ அது எல்லாமே இதில் இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா தெரியும். இது ஸ்விக்கியோடது. ப்ளஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.